ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆமாவா? அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, அதையும் மீறி அந்த செயின் அடித்தான்ல, அதான்டா கெத்து. இப்போ தெரியுதா ஏன் என்னால் மறக்க முடியலன்னு? என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசணும். தேவையில்லாமல் தானே பேசிகிட்டு இருந்த. உனக்கும் மரியாதை இல்லை, உன் நொண்ணுக்கும் மரியாதை இல்லை. புரியுதா? என்னடா விட்டா பேசிக்கிட்டே இருக்க. ஆலமுருகன் இருக்கக்கூடாது. செந்தில், வாயா வாயா. எல்லாமே உன்னாலதான். இனிமே நான் எம்எல்ஏ ஆகிறது எவனாலும் தடுக்க முடியாது. நீ எம்எல்ஏ ஆகாமல் போ. ஃபர்ஸ்ட் எனக்கு செட்டில் பண்ணுற அந்த அதுக்கு என்ன, சிறப்பாக செஞ்சிடும். என்னடா சொல்கிற? காசு நிறைய வந்துச்சு, அதான் நானே முடிச்சிட்டேன். என்னடா சொல்கிற? கொலை பண்ணியா? டேய், கொலைன்னு சொன்னே கையில் நடுங்க. விட்ரா. அதனால தான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அதான் முக்கியம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். புரியுதா? என்ன மாமா கதவு சாத்திருக்கு? காலிங் பெல் அடிடா, உங்க அக்கா வருவா. என்ன மாமா அக்கா வர இவ்வளவு நேரம் ஆகுது? ஹே ரோஹன், எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? இருக்கீங்களா? என்ன வீடுலாம் புதுசா இருக்குது? ஏய், இது வாடகை வீடுடா, இப்பதான் புதுசா வந்திருக்கோம். சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்னடா நல்லவனே. என்னக்கா சர்ப்ரைஸ் விசிட்லாம் எப்படி இருக்கு? மாசா இருக்கா? உங்க அம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. அச்சோ, அவங்க கிட்ட சர்ப்ரைஸ்னு ஒரு வாட்டி சொன்னா கேட்கவே மாட்டாங்க. ஏன் அதை மாட்டிட்டே உட்காந்துருக்க? கரெக்டி தான் வையேன். இது வேற ஒன்று. காலேஜ் போயிட்டு ஒரு கால் பண்ணியாடா, இப்போ சர்ப்ரைஸ்னு வந்து நிற்கிற? அக்கா காலேஜில் அவ்வளோ படிக்கிறவள இருக்கா, என்னக்கா பண்ண சொல்ற? ஆளும் மறுபடியும் பாரு, உனக்கு ஒழுங்கா முடியே விட்டு தரல. நீ படிக்கிறியா? சின்ன வயசுல என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லைக்கா, இனிமேல் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுவேன்க்கா. ஏய், டேப்லெட்லாம் ஒழுங்கா போட்டியா? அதெல்லாம் அக்கா கரெக்டாக போட்டிருப்பாங்க மாமா. போட்டேன். இரு, டேப்லெட்லாம் ஒழுங்கா போட்டில, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு.
இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் நான் இங்கே வந்திருக்க மாட்டேனே. சரி சரி கேட்க முதல்ல விட்டுங்க. மேட்ச் பாக்ஸ் எங்க? ஐயோ அதை நான் ஆமாம் மறந்துட்டேன். இருங்க ஒரு நிமிஷம். எங்கடா அது? என்ன இவன் நமக்கு மேலே இருக்கான்? ஃப்ரெண்டோடது மாமா. என்னடா இது வேற கொளுத்த மாட்டேதே. நல்லா இருக்கு. ஸோ இவங்க பண்ற அப்புறம் தாங்க முடியல. அப்பாடி நல்ல வேலை. மணி என்ன ஆகுது? சரி மாம்சே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். உன் கழுத்தில் இருக்கிற இந்த தழும்புக்கான காரணத்தை மட்டும் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. டேய் ஏன் செயின்ரா? ஓ கழுத்து. ஏய் நில்றி. என்ன கோயில்றது காலையிலேருந்து எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. ஏய் என்னாச்சு? வண்டி எடுறா. எனக்கு ஏதோ ஆகி நான் செத்து போயிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? தேவ் நெல்லு. ஹே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ நீ கோச்சிட்டு வந்து நிற்கிற? நான் தோணுச்சுன்னு தானே சொன்னேன். ஏய் தேஜு, ஏய் என்னாச்சு? ஏய் பார்த்து. சரி ஓகே பார்த்து. ஏய் என்னாச்சு? என்னடி ஆச்சு கேக்குறேன்ல. ஏய் என்னதடி ஆச்சு சொல்லுடி. தானே? போடா. ஒரு நிமிஷம். ஏய் எனக்கு ஆஃபீஸ் கால் வருது. அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது அவனுக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு கொடு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சார் சொல்லுங்கள் சார். அந்த ஒர்க்லாம் அந்த வே போய்கிட்டே இருக்குது சார். எப்பா என்னக்கா உங்ககிட்ட தண்ணி இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? இருடா நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு வரேன். பசி இருக்கா? போட்டாங்க. டேய் உனக்கு என்னடா? உன் பங்குக்கு நீ ஒன்று சொல்லு. நான் எவ்வளோ இடத்துல திருடி மாட்டிருக்கேன், ஆனால் ஒரு சமயக்காரன் வீட்டில் திருடி மாட்டினதே இல்லை தெரியுமா? டேய் யாரா? என்னடா சிரிக்கிறீங்க? பெரிய உலக சாதனை பண்ண மாதிரி பேசினா பார்த்தியாவா மயிராண்டி. டேய் இருங்கடா. ராஜி நீ சொல்லு. ஏ செந்திலே, உங்ககிட்ட என்னடா சொன்ன மறந்துட்டியா? என்னடா? ஒரு பெரிய இடமா பாரு, அடிச்சுட்டு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் சொன்னல. தெரியும்.
ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கால் பண்ணுவான். ஆ சரி. ஆ சரி, இன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை. என்னடா என்ன சொல்கிறான்? ஒரு இடம் இருக்குது, ஆனால் அது இன்றைக்கே போனால் தான் முடியும்னு சொல்கிறான். எங்கடா தெளிவாக சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு பாட்டி வீட்டில் நிறையா பொருள் இருக்குது, அங்கே போனால் கொஞ்ச நாளைக்கு நீ சொன்ன மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். இது என்ன ஒரு சிக்கல்னா, நீங்கள் நைட்டே போனால் தான் முடியும். என்னங்கடா போகலாமா என்ன? பேசுறதுக்குலாம் இங்கே நேரம் இல்லை, பொருள் எடுங்கடா. கிளவிய போடுறதுக்கு எதுக்குடா பொருள்? அவன் எவனானா இருக்கட்டும், நம்ம சேஃப்டிக்கு பொருள் எடுத்துகிட்டு போகிறதுல தப்பே இல்லை. ஏச்சு நிப்பாட்டு சேலை காமிடா. இது வினோத்து நெத்தியில் இருக்க 90 நல்ல புள்ள மாதிரி. ஜூஸ் வந்துட்டு இந்தடா உனக்காக ஸ்பெஷல் ஜூஸ். என்ன ஜூஸ்லாம் போட கற்றுட்டா தேறிட்டு போல இருக்கியா? எங்கே போனா அவன்? இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரி. அதான் வீட்டுக்கு வந்துட்டாலடா, அப்புறம் நான் ஆஃபீஸ்னு. ஆமாம் சார், நான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டேன் சார். கூடிய சீக்கிரம் நான் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சு உங்கள் கையில் சப்மிட் பண்ணிடுறேன் சார். யா ஷோர் சார். அவங்க ப்ராஜெக்ட் பார்த்துட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் சைன் பண்ணிடுறேன் சார். நிச்சயமாக அது முடிஞ்சிடும் சார். ஆமாம் சார். யா லாஸ்ட் 1 மினிட் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். கிளைண்ட்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணி சொல்லு. ஆஃபீஸ்னு லைஃப் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே போயிட்டுருக்கு ரோஹன். என்ன பண்ணுறதுனே தெரில. இதில் உங்கள் அக்கா வேறு என்னால் சரியாக லவ் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. என் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கால் பண்ணாங்கடே, ஒரு நியூ ப்ராஜெக்ட் விஷயமா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தாண்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நான் வந்து ஏய் என்னடாச்சு? என்னடா திடீர்னு ஹக்லாம் பண்ணுற? எல்லாமே எங்கள் அக்காவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். என்னடா தேஜு பாத்தியாடி, உன் தம்பி எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்றான். சர்ப்ரைஸ். என்னடா டேய் ரோஹன், என்னடா உனக்கு என்ன வேணும்?
பண்ணிட்டு இருக்க நீ தான் வேணும். ஏய் ஏய் இருடி, இவனை கொஞ்சம் கவனிச்சுட்டு வரேன். ஏய் நான் இருக்கும் போது என்னடா என் அக்கா கூட கொலாவிட்டு இருக்க? நவுந்து போ. ஏய் போடா. ஏய் சின்ன வயசுல செல்லம் செல்லன்னு கொஞ்சுவியே. சும்மா கத்திக்கிட்டே இருக்க. வலிக்குது